தேங்க்ஸ். எதுக்குங்க? எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும்னா? என் பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கு, அழகான மழை தடையாக வந்தாலும் கவிதையாக கேக் வெட்டணும்னு பைத்தியக்காரத்தனமாக பண்ணதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் அண்ணன்னு சொல்லிடுங்க. பட் உங்களுக்கு சொன்ன தேங்க்ஸ் வேற. சாரி. நல்லா பாடுறீங்க. ஐயோ, நான் சும்மா கும்பல்ல கோவிந்தா தான். பாட்டெல்லாம் வராது. பட் கோவிந்தாவும் நல்லா தான் போடுறீங்க. எனக்கு மழைனாலே பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு பெஞ்சு ஓஞ்ச மழை ரொம்ப பிடிச்சது. எனக்கு மழைனா பிடிக்கும், ஆனால் நனைய பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு பெஞ்ச மழை பிடிச்சிருக்கு. அமைதியா இருங்கடா, சும்மா இருங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? மழை நின்றுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன மாப்பிள்ள, 10 மாசத்துல எதிர்பார்க்கலாமா? அடுத்த மாசமே எதிர்பார்க்கலாம் போல. வரடா உட்காரடா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ண்ணே. பாய் வாடா வாடா. வரேன். பாய் 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 பாய். பார்த்து பாய் பாய் பாய்டா பாய்டா பாய். சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி, என்னுடைய காதலி. சரியாக போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி, என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு
ஏங்க ம் எனக்கு பூ வேணும். என்னங்க? இல்லை பூ வேணும்னு கேட்டேன். இறங்க இறங்க. பூவா கேட்டீங்க? ம் இந்நேரத்தில் பூவுக்கு நான் எங்கே போவேன்? பூ நிஜமா பூ வேணும்? எஸ். சேரும் நேரம் வரை மண்ணின் வாசனை மழை துளி காணுமா என்னை சேர்ந்த பின்னை நீங்களே வச்சு விடுங்க. என்னிடம் திரும்ப காணுமா ஒரு பயணத்தின் இடையில் தளர்த்த நடையில் கிடந்தவன் நான் தானே புது நிழல்கள் போகலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆயிடுச்சு. உங்களை மாதிரி உங்கள் வண்டியும் லேட் பிக்கப் போல. லேட்டானாலும் ஆயிடுச்சுல. அந்த அக்கா பேர் என்னன்னு தெரியல. அதான் டாக்டர் லிட்டில் பிரின்சன் போட்டேன். அதுக்கு வேற ஐடியா கிடைக்கலடா உனக்கு. நல்ல வேலைங்க, மறுபடியும் மழை வர்றதுக்குள்ள வந்துட்டோம். என்னங்க ஏங்க பாத்துங்க, மழை தண்ணி உள்ள வந்துருச்சு போலங்க. எங்க எங்க பார்த்து வரக்கூடாதா? வாங்க உட்காருங்க. ரொம்ப வலிக்குதா? பார்த்து வரக்கூடாதாங்க? சரி இருங்க, நான் போய் தைலம் கொண்டு வரேன். அட என்னங்க இது, நல்லா இருக்குங்க. கால் வலிக்குது, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? சரி சரி, கால் நீட்டுங்க. எங்க வலிக்குது? இங்க வா. அங்கதான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எங்க வலிக்குது. சரி. கண்ணே கனியே கண்ணின் மணியே காதல் மொழி கவியே கைகள் இரண்டையும் கோத்து கொண்டு வீரி மொத்தம் பலம் வரவா. பிடிச்சிருக்கு. என்னங்க? இல்லை, நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு. ஏங்க? உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அடித்து பிடிச்சி நீங்கள் அப்படியே ஓடி வந்தது. மொட்டை மாடியில் என் மேலே வெயில் அடிக்குங்கிறதுக்காக எனக்காக கூட பிடிச்சது. சின்ன பொண்ணு எனக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அக்கறை எடுத்துக்கிட்டது.
எனக்காக என் வீட்டில் பேசணும்னு சொன்னது. ஆப்வியஸாக இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் பொதுவாக எல்லாரும் பெரிய பெரிய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நடிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தன்னால் உள்ளேருந்து வரணும். எங்கள் அப்பா உங்கள் பேக்ரவுண்டை பார்த்து ஓகே சொல்லியிருந்துருக்கலாம். என் அம்மா உங்கள் ஜாதகம் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக ஓகே சொல்லியிருந்துருக்கலாம். பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்க 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்க கேரக்டர் இது ஒன்று இருந்தாலே போதும். கரெக்டு தாங்க. எனக்கு உங்கள் வயசும் என் வயசும் பயம் தந்தது. என்ன தான் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாலும் எங்கே உங்கள் வயசுனால எனக்கு உங்களை பிடிக்காமல் போயிடுமோன்னு நான் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டேங்க. ஆனால் இப்போ தான் வயிற்றில் காதில் மூக்கலன்னு பட்டர்ஃப்ளை பறக்கிறதெல்லாம் ஃபீல் ஆகுது. அதெல்லாம் அனுபவிக்கும் போது தாங்க தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு சுகம் வறுத்து. என் வாழ்க்கையில் எங்கே லவ்வே பண்ணாமல் போயிடுவோமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். அந்த பயம் இப்போ போயிடுச்சு. கண் பார்க்க கொள்கிறாள், என்னை ஆள்கிறாள், இன்னும் என்ன காதல் திட்டம். காற்றாய் கலந்தால் இதயத்தை பறித்தால் விழுந்துட்டேன். சிரித்தால் ஆ பகலவன் மறைத்தால் இல்லை, மழை தண்ணியில் கால் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லி. ஓ சரி. முறையா. காற்றாய் கலந்தால் இதயத்தை பறித்தால் பாவை சிரித்தால் பகலவன் மறைத்தால் சகலமும் கிடை. சரி, தைலம் தேய்ச்சிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். நான் ரூமில் விட்டுறேன். ம் ம் கைப்பிடிங்க. பார்த்து 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 வாங்க. பார்த்துங்க வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஏங்க, இடி ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்களும் இங்கே படுத்துக்கிறீங்களா? எனக்கு பயம். டேய் மாப்ள,
நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா? பாரு எந்த இடத்துல வந்து உக்காண்ட்ருக்க.